வணக்கம் நண்பர்களே, நான் வரேன் தனியாக யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரத்தில் எண்ணெய் ஹீட் ஆனோடனே பட்டை லவங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு சிம்பிளாக செய்ய போகிறோம். நீங்களும் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சோம்பு, அதுக்கப்புறம் 1 கிலோ தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம். பச்சை மிளகா ஒரு 4 போதும். காரம் எதிர்பார்க்குறங்க காரம் அதிகமாக போட்டுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஆனியனு நல்லா பண்டாரி வெங்காயம், பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தை அப்படியே கட் பண்ணி வைக்க வேண்டியது தான், வேறு எதுவும் கிடையாது. அப்படியே பொன்னிறமாக வணக்க வேண்டியதான். ஒரு 10 மினிட்ஸ் வெங்காயம் வணக்கி வச்சு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி அப்படியே அது கூட லைட்டாக ஒன்று உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தக்காளி வணக்கிறதுக்கு லைட்டாக ஒரு கல் உப்பு போட்டுங்க. நம்ம வீட்டில் எப்பவுமே செய்யும்போது லைட்டாக தக்காளிக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகுவோம். தக்காளி உடனே குழஞ்சிரும், ஏன்னா கல் உப்பு போடச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் தேவையான அளவு தான். 1 கிலோக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கண்டிப்பாக நல்லா வணங்கணும். அதோடய ஸ்மெல்லு அந்த ஈரப்பதம் பச்சை தன்மையெல்லாம் போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வணங்கியாச்சு. சிக்கன் பார்த்துலாமா? சிக்கன் பார்த்துங்க. சிம்பிளாக செய்கிற மாதிரி தான். 1 கிலோ அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். முக்கியமாக சிக்கன் அதிலே வேகணும். அதில் கொஞ்சம் நீர்லாம் வடியும். சிக்கன் இப்போயே வேக வச்சா தான் நல்லாயிருக்கும் பிரியாணியில். ஆனால் ரொம்ப வேக வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு மிதமான இதில். அது கூட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தயிர் ஏன் ஆட் பண்ணுறேன், நானும் இது வரைக்கும் யார்ட்டையும் கேட்கல. எல்லோரும் செய்கிறோன்னு சொல்லி நாமளும் செய்கிறோம். அது கூட கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணிட்டு அப்படியே ரொம்பவும் கீழே தெரிய விடாதீங்க. அடி பிடிச்சினா ரொம்ப கஷ்டம். ஸ்மெல் அடிச்சு ஆரம்பிச்சிடும், நல்லா இருக்காது. கொஞ்சம் சிம்மில் வச்சு சமைக்க ஆரம்பிங்க, நல்ல விஷயம். அப்படியே ஒரு லெமனு. அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட காஷ்மீர் பவுட்ரு இல்லை, சில்லி, அதனால் தனி மிளகாத்தூள் மட்டும் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். பிரியாணி மசாலா போடக்கூடாது தான். சரி, ஓகே, சிம்பிளாக செய்வோம் பேச்சுலர் பசங்கன்னு சொல்லிட்டு பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிட்டோம். இருந்தேன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அது மட்டும் போதும். முடிஞ்சிருக்கு, அது மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க, நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் அதிலே வேக வச்சாச்சு. ஏன்னா மசாலாலாம் அதிலே வேகணும்ல, அதனால் சிக்கன்லேயும் வேக வச்சாச்சு. அது சிம்லேயும் முடிஞ்ச அளவுக்கு வேக வைங்க. அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துங்க. ஆனால் அடி பிடிக்காத அளவுக்கு தான் பொறுமையாக ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்கோம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அடி பிடிச்சிட்டா நல்லா இருக்காது. நீங்களும் பார்த்து செய்யுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இருந்ததில்ல, இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிடலாம். சிக்கன் அது ஃபுல்லாக ரெலுக்கு ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் கல் உப்பு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு பாத்திரத்தை மூடி வச்சிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்ம வெங்காய பச்சடி செய்ய வேண்டியது தான். பிரியாணிக்கு கண்டிப்பாக பச்சடி இருக்கணும். வெங்காயம், தயிர், அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட மாதுளம்பழம் இருந்தது, சரி அதை கூட ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்படியே கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகா. ஒரு பச்சை மிளகா கூட போதும், ஏன்னா காரம் அதிகமாக இருக்கும். ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ண கூட போதும், அதுவே பெரிய விஷயம். பச்சடி ரெடி ஆயிடுச்சு. சரி, ஓகே. பிரியாணி நம்ம முதல்ல நல்லா கொதி வந்தோடனே அரிசி போட வேண்டியதான். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அரிசி ஊற வச்சு, அதுவே போதும். பாசுமதி அரிசி தான். கரெக்டாக அந்த தண்ணி லெவலில் இருக்கணும் அரிசி, அப்போ தான் கரெக்டாக வேகுமே. நம்மளுக்கு கரெக்டாக ஈக்குவலாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான். அந்த சாப்பாடு வெந்துருச்சிங்க, அவ்வளோதான். ஒரு தம்மு போட வேண்டியது தான். சாப்பாடு ரொம்ப கிண்டிகிட்டே இருக்காதிங்க, சாதம் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் சிக்கனும் நல்லா இருக்காது.
முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் இதை பேச்சுலர் பிரியாணி முடிஞ்சிச்சு. அப்புறம் சரி நண்பர்களே, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறேன். நானும் ரெசிப்பியில் என்ன மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள். நம்முடைய சேனலுக்கு முக்கியமான எல்லாருமே ஆதரவு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்னும் ஆதரவு கொடுங்க.